லோ இந்த ஸ்ருதியிலே பாட்டு. அண்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இந்த வாரம் எஸ்பிபி ரவுண்டுங்க. எப்போவுமே ஷாரா ஸ்ருதி அப்படின்னாலே செம சூப்பரான ஹிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவையும் எஸ்பிபி ரவுண்டையும் அவங்க தான் ட்ராஃபி வின் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் போன வாரம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டில் கேப்டன் சார் ட்ராஃபியை வந்து நம்ம சாரா ஸ்ருதி தான் வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கே போயிடக்கூடாதுல்ல. இன்னொன்று விஷயம் வந்து வேறு யாராவது கண்டஸ்டண்ட்டுக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ சாரா ஸ்ருதி வந்து கொஞ்சம் அவங்களுடைய த்ரோட்டும் கொஞ்சம் சரியில்லை போல் இருக்குது. இன்றைக்கி நல்லா தான் பாடினாங்க. கொஞ்சம் ஹை பிச்சில் பாடும்போது அந்த த்ரோட் வந்து வாய்ஸ் சரியாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ சித்ராமா, மனோ சார் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் லோ நோட்ஸில் பாடி பாருங்க அப்படின்னும்போது லோ நோட்ஸில் பாடும்போது இது ஓகே, இந்த டெம்போலே நீ பாடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சித்ராமாவும் மனோ சாரும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் எஸ்பிபி அவர்கள் வந்து மனோ சார் கூட சித்ராமா கூட கலாய்ச்சது இந்த வீடியோஸ்லாம் போட்டு காட்டும்போது மனோ சார் மறுபடியும் கலங்கிட்டார். உண்மையாலுமே அவங்க கூட எல்லாருமே ஒரே அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்களாம், கையை கால் அமுக்கிக்கிட்டு. ஸோ ஒன்றா இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக கலாய்ச்சிட்டு எஸ்பிபி அவர்கள் அண்ட் மனோ வந்து அதை பார்க்கும்போது இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ட்ரம்ப்ஸ் மணியுமே அப்போலேருந்தே அழுதுட்டு தான் இருந்தார். சித்ராமா வந்து மனோ சாரை வந்து வேணாம் அழாதீங்க அப்படின்னு, அவர் தெய்வமாக நம்ம கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் பண்ண விளையாட்டு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சாரா ஸ்ருதி வந்து இந்த தடவை எஸ்பிபி ட்ராஃபியை வின் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வேறு யார் ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னு அடுத்த வாரம் தான் தெரியும். இதே எஸ்பிபி ரவுண்ட் தான் அடுத்த வாரமும் வந்து தொடரப்போகுது. ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் பாடி அசத்த போகிறாங்க. அண்ட் நீங்கள் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.